ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் தான். ஸோ நம்ம நிறைய பைக் வீடியோஸு, பைக் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் வந்து இப்போ ரீசெண்டாக அதுலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி ஒரு ட்ரிம்மர் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அதே போல் வந்து ஒரு ட்ராவல் யூட்டிலிட்டியான ஒரு ரக்ஸாக் பேக் தான், ட்ராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரக்ஸாக் பேக் நான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பேக்கோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரக்ஸாக் பேக்கை பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டோம். பட் இதை அன்பாக்ஸ் பண்ணி அதோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்ன பர்பஸ்க்கு இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க, நீங்கள் அதுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவீங்க. அதே போல் வந்து ஷூஸ் எடுத்துகிட்டு போகணும். அதே போல் அந்த இப்போ ட்ரெக்கிங் போகிற இடத்துல மழைகளாக பெய்யலாம். ஸோ அதுக்கு உண்டான ரெயின் கவரு, அம்பர்லா, வாட்டர் பாட்டில் அப்படின்னு நிறைய இருக்கும். உங்களோட கேமரா மெயினாக இப்போ வந்து கேமரா எடுக்காமல் யாருமே போகிறதில்ல. ஸோ கேமரா, அந்த மாதிரி காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸு, லேப்டாப்பு, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இவ்வளோ திங்ஸ் கேரி பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து மல்டிபிள் பேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிற இடத்துல எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி ரக்ஸாக் பேக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி அதிகமாக உங்கள் ட்ராவல் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கெப்பாசிட்டி டிசைட் பண்ணிக்கலாம். பட் 80 லிட்டர்ன்றது வந்து நான் ஏன் டிசைட் பண்ணேன்னா, ஒன்ஸ் இப்போ 4-5 டேஸ் ட்ரிப்பு போகிறோம்னா அதில் வந்து எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, லேப்டாப்பு, என்னோட கேமரா அண்ட் டெக்னிக்கல் அக்சசரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின் கவர், ஷூவு, லேம்பர்லாம், இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நான் ஒரே பேக்கில் கேரி பண்ணணுன்ற பர்பஸ்க்காக 80 லிட்டர் பேக் வந்து வாங்கலான்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன். இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு சிங்கிள் பேக்கில் எல்லா ஐட்டம்ஸும் கேரி பண்ணணும்னா அதுக்கு இந்த மாதிரி ரக்ஸாக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்களும் அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது நிறைய பேக்ஸ் தூக்கிட்டு போய் அது ஒன்று மிஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேக் வாங்கினீங்கன்னா, கெப்பாசிட்டி அதிகமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே பேக்லேயே கேரி பண்ணிக்கலாம். அதே போல் இதில் இந்த மாதிரி பேக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஜிப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கேரி பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பேக்கோட ஃபியூச்சர்ஸு, கம்பார்ட்மெண்ட்ஸு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது நீடாக இருந்தால் நீங்கள் பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அமேசானில் ரீசெண்டாக ட்ராவாக்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து 80 லிட்டர் ரக்ஸாக் பேக் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பேக்கோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஜஸ்ட்டு பேக்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அப்படி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு பேக்கை பார்த்துடலாம். இதுதான் இந்த பேகு. இந்த பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவாக்ன்ற பிராண்டு. இந்த பேக்கோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் அந்த ரக்ஸாக் பேகு. இது வந்து 80 லிட்டர் பேகு. ஸோ அதனால கொஞ்சம் பார்க்க பெருசாக தான் இருக்கும். பேக் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஒரு 5 to 6 டேஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா ட்ரெஸ்ஸஸ், லேப்டாப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அக்சசரிஸு, ஷூஸு எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஒரே பேக்லேயே வந்து லோட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பேக்கோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து ஃப்ரண்ட் ஜிப் ஓப்பனர் இருக்குது. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் ரக்ஸாக்ல பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து இங்கே சென்டர்லேயே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நம்ம லக்கேஜஸ்லாம் லோட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேடட் பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இந்த பேக்கு உண்டான ரெயின் கவரும் கொடுத்துறாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். இப்போ நிறைய பேக்ஸில் இப்போ அதெல்லாம் அது தரதில்லை. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மேக்ஸிமம் எங்கே மழை பெய்யுது அப்படின்றது நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலேயே வந்து ரெயின் கவர் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து 3 கலர்ஸில் வருது. ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ, அப்புறம் கிரே கலர். இந்த 3 கலர்ஸில் வருது. நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வேரியண்ட்டு. ஸோ பிளாக் வித் ஸ்கை ப்ளூ காம்பினேஷனில் வந்து இந்த பேக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 17.5 இன்ச் வரைக்கும் லேப்டாப் கேரி பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான தனி ஸ்லாட்டும் உள்ளே கொடுத்துருக்காங்க. நான் இது எல்லாமே ஓப்பன் பண்ணுறப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டாக காட்டுறேன். அதே போல் வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறதுக்கு, ஷூவை வந்து கேரி பண்ணுறதுக்கும் தனி ஜிப் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நிறைய சைடில் வந்து நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பேகு.
ஸோ இதுதான் இப்போ டாப்பில் வரும். நீங்கள் ஃபுல்லாக லோட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் டாப் பொசிஷனில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டாக உள்ள நீட்ஸ் எல்லாமே வந்து இதில் கேரி பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சைஸ் லோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறது பேக்கை. அதுக்கு உண்டான ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ வந்து சென்டர் போர்ஷன். நிறைய ரக்ஸாக் பேக்ஸில் வந்து இங்கே வந்து டாப் லோடிங் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த சென்டர் லோடிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜிப்பரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படியே நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் உங்கள் லக்கேஜஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் டாப்லேருந்து உள்ள இப்போ அடியில் உள்ள லக்கேஜ் ஏதாச்சும் எடுக்கணும், ஏதாச்சும் இது ட்ரெஸ்ஸஸ் எடுக்கணும்னா நீங்கள் வந்து டாப்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் இருக்கனால வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லேப்டாப் ஸ்லீவ் இருக்குது. 17.5 இன்ச் லேப்டாப் வரைக்கும் கேரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னோட லேப்டாப் இன்சர்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட லேப்டாப் 15.6 இன்ச்சஸ் லேப்டாப். அதுவே வந்து நல்லா ஈஸியாக கேரி ஆகுது. லேப்டாப் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பாஞ்ச் கெட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக கேரி பண்ணுறதுக்கு ஓகே தான். லேப்டாப் இன்னும் சேஃப்டியாக வேணும்னா லேப்டாப் ஸ்லீவ் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து லேப்டாப் தவிர்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் வைக்கிற இது தான். ஸோ இது வந்து நம்ம இப்போ சென்டரில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த சென்டருக்கு மேலே இங்கே ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாப் லோடிங் கொடுத்துருக்காங்க. டாப் லோடிங்கில் இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கார்ட் லாக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்லார்ஜ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கார்ட் லாக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணலாம் லக்கேஜ் வச்சு, இல்லை சென்டர்லேருந்து ஓப்பன் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷனுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷூ கேரி பண்ணுறதுக்காக ஜிப்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூவை வந்து நீங்கள் ஈஸியாக தாராளமாகவே கேரி பண்ணலாம். நல்லா ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப ஷூஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கு தனி லக்கேஜ் எடுக்க தேவையில்லை, இதிலே கேரி பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஜிப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜிப்பரில் பார்த்தீங்கன்னா இதோட ரெயின் கவர் இருக்குது. நீங்கள் இதோட ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெயின் கவர் போட்டாலும் ஃபுல்லாக அது வந்து பேக்கை கவர் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பேக்கோடையே அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பேக் மேலே போட்டதுக்கப்புறம் இது அப்படியே ரிமூவ் ஆகி மிஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக அந்த இதோடைய அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். இப்போ வந்து சைடில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ சைட்ஸில் வந்து இந்த மாதிரி பக்கல் டைப் ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஜிப்பர் ரெண்டு சைடுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வாட்டர் பாட்டில், அம்பர்லா அந்த மாதிரி நிறைய ஹோல்ட் பண்ணி கொண்டு போகலாம். இதுவுமே நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. வாட்டர் பாட்டில் இல்லாமல் நீங்கள் இப்போ சாக்ஸு இல்லை அம்பர்லா எது வேணாலும் கேரி பண்ணலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இது சின்ன சின்ன வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிறப்ப வந்து உள்ளே அவ்வளோ சீக்கிரம் இறங்கிடாது. பட் இருந்தாலும் நீங்கள் ரெயின் கவர் போடுறப்ப தான் வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் லேப்டாப்பு, கேமரா அந்த மாதிரி காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப ரெயின் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் ட்ராவல் பண்ணும்போது. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷோல்டர் இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஷோல்டர் செட்டிங் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வெல்க்ரோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த பேக் இப்போ கேரி பண்ணிட்டு போகும்போது செஸ்ட் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹிப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹிப் ஹோல்டர் ஸ்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இதில் 2 ஜிப்பர்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு உண்டான அர்ஜென்ட் டிக்கெட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் மொபைல் ஃபோன்ஸு இதெல்லாம் கூட இங்கே கேரி பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு சைடுமே வருது. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் பேக் தான். போத் மென் அண்ட் உமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பேக்கோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.2 kgsன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு கேரி பண்ணும்போது இதோட வெயிட் பெருசாக தெரியாது. இந்த பேக் வந்து 1 year லிமிடெட் வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு உண்டான கார்டு வந்து இந்த பேக்குள்ளேயே வச்சுருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நார்மல் ட்ராவல் பேக்கை விட இது வந்து 3 times பிகராக இருக்கும். ஃபுல் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து லோட் பண்ணிங்கன்னா. இந்த பேக்கை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸோ இல்லை ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த பேக் வந்து நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைஸ் வந்து 2250 கிட்ட இருந்துச்சு. நான் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த பேக்கோட கெப்பாசிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இது பேக்கில் ஃபுல்லாக லோட் பண்ணி என்னோட கேமரா, லேப்டாப்பு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஒரு 4-5 டேஸ்க்கு உண்டான ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூ, வாட்டர் பாட்டில் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி அதை ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போகிறேன்.
அவ்வளோதாங்க. இந்த பேக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.